அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஜாகிரஃபியில் பார்டர் ஷேரிங் கண்ட்ரிஸ்ன்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் இல்லாமல் இருந்ததே இல்லை. ஏதாச்சும் ஒரு ஆஸ்பெக்டில் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்டுருவாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷினை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்கிறாங்கன்றதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போது இந்தியாவோட பார்டர் ஷேர் பண்ணுற கண்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 7 கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவோட பார்டர் ஷேர் பண்ணோம். ஒன்று ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர். இந்த 7 கண்ட்ரிஸ் வந்து தான் பவுண்ட்ரி ஷேரிங் கண்ட்ரிஸ் இந்தியாவோட. இது வந்து லேண்டு. இது இல்லாமல் மேரிடைம் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். கொஷின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, இந்தியாவோட எத்தனை நாடுகள் வந்து பார்டர் ஷேர் பண்ணுது, டோட்டல் நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் தட் ஆர் ஷேரிங் பார்டர் வித் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா 7 கண்ட்ரிஸ் அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும். அந்த 7 கண்ட்ரிஸ் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. அதாவது BCPANMBA அப்படின்ற இந்த ஷார்ட்கட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது BCPA இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி இந்த பார்டர் ஷேரிங் கண்ட்ரிஸ்க்கான 7 கண்ட்ரிஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கொஷின் எப்படி இருக்குன்னா, எந்த கண்ட்ரி வந்து அதிகமாக இந்தியாவோட எல்லையை பகிர்ந்துக்குது, எந்த கண்ட்ரி வந்து ரொம்ப அதிகமாக இந்தியாவோட பார்டர் ஷேர் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பங்களாதேஷ். அதேமாதிரி லோவஸ்ட் பார்டர் எந்த கண்ட்ரி ஷேர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான், 106 கிலோமீட்டர்ஸ். அப்படியும் இல்லை அப்படின்னா ஏறு வரிசை இல்லை இறங்கு வரிசையில் இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆர் டிக்ரீஸிங் ஆர்டரில் பார்டர் ஷேரிங்கை வித் ரெஸ்பெக்ட் டு கிலோமீட்டர்ஸ் வந்து நம்மளை அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஒன்று இன்க்ரீஸிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும், அப்படி இல்லாத பட்சத்தில் டிக்ரீஸிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ இன்க்ரீஸிங் ஆர்டர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா முதல்ல ஆப்கானிஸ்தான் வரும், அதுக்கப்புறமேல்ட்டு பூட்டான் வரும், அப்புறம் மியான்மர், நேபாள், பாகிஸ்தான், சைனா, லாஸ்ட்டாக பங்களாதேஷ். ஏன்னா அதுதான் அதிகமான ஒரு எல்லையை இந்தியாவோட ஷேர் பண்ணுது. இது இன்க்ரீஸிங் ஆர்டர். இதேமாதிரி டிக்ரீஸிங் ஆர்டருக்கும் நம்ம கொஷின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. இது வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஆஸ்பெக்டில் நான் சொல்லியிருந்தேன். இதே மெயின்ஸ் எக்ஸாம்னால் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்டி பற்றி கேட்கலாம், இல்லை பங்களாதேஷோட ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது, அது சார்ந்து நம்மளை புரிதலை சார்ந்து தான் கேள்வி கேட்பாங்களே ஒழிஞ்சு நம்மளோட தியரட்டிக்கல் நாலேஜை, அதாவது படித்து மனப்பாடம் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்காது. நம்ம எந்தளவுக்கு புரிஞ்சுருக்கோன்றது தான் எதிர்பார்ப்பாங்க மெயின்ஸ் எக்ஸாமில். இப்போ நான் போட்டது வந்து ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இதை போட்டிருக்கேன். இதே மெயின்ஸ்லேயும் கொஷினுக்கு நம்ம ப்ரிலிமினரி படிக்கும் போதே மெயின்ஸுக்கும் சைமல்டேனியஸாக படிக்கும் போது நம்மளால் இந்த எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். இப்போது லேண்ட் பவுண்ட்ரியை பற்றி நம்ம பார்த்தோம். இதிலே இருக்கக்கூடிய அதர் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரியோட எவ்வளோ எல்லையை ஷேர் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கிம், மிசோரம், அருணாச்சல பிரதேஷ், நாகாலாண்ட், மணிப்பூர், திரிபுரா, அசாம். இந்த கண்ட்ரிஸ்லாம் மேப்பில் வந்து நம்ம நல்லா ரெஃபர் பண்ணி இந்த கண்ட்ரிஸ் வந்து எவ்வளோ எல்லையை எந்த கண்ட்ரியோட ஷேர் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி எந்த ஸ்டேட்டு வந்து அதிகமான பார்டரில் ஷேர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கிம்னு எடுத்தோன்னா அது 3 கண்ட்ரியோட பார்டர் ஷேர் பண்ணும். அது எந்தெந்த கண்ட்ரின்றதை நம்ம பார்க்கணும். நான் எந்தெந்த கண்ட்ரின்னு ஏன் சொல்லாமல் இருக்கேன்னா, நீங்கள் அதை ரெஃபர் பண்ணணுன்றதுக்காக தான் நான் சொல்லலை. ஸோ அதை ரெஃபர் பண்ணுங்கள். சிக்கிம் எந்தெந்த கண்ட்ரியோட பார்டர் ஷேர் பண்ணுது, மிசோரம் எந்தெந்த கண்ட்ரியோட பார்டர் ஷேர் பண்ணுது, அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் பர்மனெண்ட்டாக மைண்டில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். எக்ஸாமில் கேட்கும்போது கொஞ்சம் ஈஸியாக உங்களால் இந்த கொஷின்ஸை கிராக் பண்ண முடியும். ரெண்டாவதாக இருக்கிறது மேரிடைம் பார்டர்ஸ், அதாவது கடல் எல்லைகளை பற்றின கேள்விகள் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்தியாவோட மேரிடைம் பார்டர்ஸில் ஷேர் பண்ணுது. அது எது அப்படின்னு பார்த்தோன்னா பாகிஸ்தான், மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, மியான்மர், பங்களாதேஷ். இது ரிலேட்டடாகவும் நீங்கள் சர்ச் பண்ணி படிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட்டில் கொடுங்க. நான் மேரிடைம் பார்டர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு லெக்சர் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவில்
ரிலேட்டடாக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை சஜஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ. நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.